ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச், அவகோடோ சாண்ட்விச். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு அவகோடோ ஃப்ரூட் எடுத்துருக்கோம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, எல்லாமே நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவகோடோ நல்லா பழுத்துருக்குங்க. அந்த பழுத்து வந்திருக்க அவகோடோவை நம்ம பாதியாக கட் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு அந்த ஃப்ளஷ்ஷை மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வலித்து எடுத்து போட்டு இப்போ வந்து நல்லா கொலன்னு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிங்க. நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நார்மல் வெங்காயம் அதை புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது மல்லி, இதெல்லாம் ஆட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு வந்து நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கிட்ஸுக்கு வந்து வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ப்ரெட்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு அவகோடோ இல்லை வேறு எதனா ஃப்ரூட்ஸோ வச்சு நம்ம வீட்லேயே வந்து செஞ்சுக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவகோடோ சீசன்ன்றதால நம்ம வந்து அவகோடோ வச்சு செய்கிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, மல்லி எல்லாமே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணுறோம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாட் மசாலாவில் கொஞ்சம் உங்களுக்கு அந்த சால்ட்டு புளிப்பு இருக்கும். அதனால் வந்து சால்ட்டு நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா பெப்பர், ஓகேங்களா? மிளகுத்தூள் ஆட் பண்ணுறோம், பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதை நம்ம வச்சுட்டு போகிறோம். அந்த ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் இல்லைங்களா? அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அது நல்லா அந்த சாட் மசாலாவில் இருக்கிறது நம்ம போட்டிருக்க உப்பு, பெப்பர் எல்லாமே அதில் நல்லா ஊறி மிக்ஸ் ஆகி அந்த டேஸ்ட் இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். பேன் ஹீட் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஆட் பண்ணி ப்ரெட் பீஸ் வந்து 2 பக்கமும் நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், ப்ரெட்டு நம்ம வந்து மீடியம் சைஸ் ப்ரெட்டு தாங்க வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷாக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரௌனிஷாக மாறின பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த மிக்சரை வந்து இதில் வச்சு ஒரு திருப்புனா முடிஞ்சிச்சிங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க. வீட்டில் எல்லாருமே செய்யலாம். ரொம்ப இதுக்கு பெருசாக ஒன்றும் டைம் எடுக்காது. நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டு போகலாம். மோஸ்ட்லி ஈவினிங் வந்து நமக்கு ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? கடையில் சாப்பிட்லாம். கடையில் சாப்பிட்டா எந்த அளவு ஹெல்தி அப்படின்றது தெரில. நம்ம வந்து சாட் மசாலா கூட கொஞ்சமாக, அந்த சாட் மசாலா வந்து அந்த புளிப்பு, அந்த வாசம் அதெல்லாம் இருக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம், நிறைய ஆட் பண்ணல. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ப்ரெட்டு வந்து 2 பக்கமும் நல்லா ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அவகோடோ, ஆனியன் இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த மிக்சரை வந்து வைக்க போகிறேங்க. அவ்வளோதாங்க. இந்த மிக்சரை இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட் பீஸை தூக்கி மேலே வைக்க போகிறோம். ஓகேங்களா? மேலே வச்சுட்டு அவ்வளோதாங்க. நம்ம ப்ரெட்டு சைஸ் வந்து சின்ன சைஸாக வாங்கியிருக்கதால கொஞ்சமாக தான் வைக்க முடியும். நீங்கள் பெரிய ப்ரெட்டாக வாங்கினீங்கன்னா நீங்கள் நல்லா பெருசாக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, வச்சாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். திருப்பி போட்டு ஒரு 1/2 மினிட்ங்க. ரெடி. அவகோடோ சாண்ட்விச் ரெடி. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. ரொம்ப டைம்லாம் இல்லைங்க. நீங்கள் நார்மல் வெஜ்ஜி சாண்ட்விச் கூட இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த டோஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த டோஸ்ட் பண்ணுற மிஷின் இருந்தால் தான் டோஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். என்ன ஒன்று, நீங்கள் நார்மல் வெஜ்ஜி சாண்ட்விச் பண்ணும்போது அது கொஞ்சம் ஹீட் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் பார்த்திங்கன்னா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரெட்டு வந்து தீஞ்சிடும், அதில் தீயாமல் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி நார்மல் சாண்ட்விச்லாம் நீங்கள் வீட்டில் நார்மல் தவா வச்சே ட்ரை பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவகோடோ சீசன் இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் ஆரம்பித்து ஆகஸ்ட்டு, செப்டம்பர் வரைக்கும் அவகோடோ வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். அந்த ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கிற டைமில் இதெல்லாம் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.